கற்பூரம் ஒரு பூஜை ஐட்டம் மட்டும் இல்லைங்க. அது ஒரு அண்டர் ரேட்டட் பிஸ்னஸ் மாடல்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆனது இல்லை. ஆனால் சரியானவங்க இதில் பெரிய லெவலுக்கு போக முடியுங்க. ஒரு நல்ல கான்செப்ட் தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு எல்லாரும் பண்ணுற ஒரு கற்பூரம் பிஸ்னஸில் நம்ம எப்படி ஒரு யூனிக்காக தெரியலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னையோட கான்செப்ட். ஸோ கற்பூரம் மட்டும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. சில சமயம் ப்ராஃபிட் இல்லாமல் கூட இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதோட பிராண்டிங்கில் தான் ப்ராஃபிட்டே இருக்குது. ஸோ எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அந்த ப்ராடக்டை நம்ம எப்படி ஒரு பிராண்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிங்க. ஏன்னா எல்லாரும் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 11வது ஆளாக தான் இருப்பீங்க. நீங்கள் நம்பர் 1 அப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸில் ஒரு யூனிக்னஸ் வந்து காட்டலாம். இதை நம்ம வீட்டிலேருந்து தினமும் யூஸ் பண்ணுற இந்த கற்பூரத்தை நீங்கள் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக மாற்றணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிராண்டிங். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கற்பூரத்தில் என்ன நம்ம ஸ்பெஷலாக யூனிக்காக பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இதில் நம்ம யூஸ்வலாக வந்துட்டு பூஜைக்காக பயன்படுத்துறது இல்லாமல் நார்மலாக ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் அந்த மாதிரி மாடலில் இதை பயன்படுத்த முடியும். இப்போது ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரத்தை தான் வந்து நம்ம ஏர் ஃப்ரெஷ்னராகவே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நாளடைவில் பார்த்தீங்கன்னா கற்பூரத்தை ஒரு பூஜை பொருளுக்காக மட்டும்தான் வந்து அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆக்கி அது ஒரு அண்டர் ரேட்டட் பிஸ்னஸாக லைக் ஒரு 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா இந்த மாதிரி ஒரு ரேட்டுக்கு வந்து அதை சேல்ஸ் பண்ணக்கூடியதாக ஆயிடுச்சு. அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்கேலில் வீட்லேயே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு பெரிய லெவலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களால் எந்த மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அதில் இந்த கற்பூரம் வந்து நமக்கு யூனிக்காக இருக்குமா, நம்மளுக்கும் ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பூஜைக்கு மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு ப்ராடக்டாகவும் இதை பயன்படுத்த முடியுமா அப்படின்றத உங்கள் சைட்லேருந்தும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த ஒரு பிஸ்னஸை பிராண்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கற்பூரம் மிஷின் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பெருசாக இதுக்கு ஒரு பெரிய சைஸான ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்ற அளவுக்கு வந்து தேவைப்படாது. நம்ம வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும் இந்த ஒரு மிஷின் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த மிஷின் உங்களுக்கு தேவைப்படுது, இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த அளவுக்கு யூஸ்வலாக கற்பூரத்தை என்ன நம்ம எரியும் போது என்ன ஆகும், அது ஃபுல்லாகவே வந்து காற்றுல டிசால்வ் ஆகி அப்படியே எவாப்ரேட் ஆகிடும். நமக்கு எந்த ஒரு கரையும் இல்லை எந்த ஒரு அந்த இடத்துல டர்ட்டியாக ஆக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாது கற்பூரம். ஸோ அதுதான் அதோடைய மெயின் ஹைலைட்டே. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம புகை வரக்கூடிய கற்பூரத்தை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை தவிர்த்துடணும். அது வந்து ஹெல்த்துக்கும் ஹசார்டு. அதே போல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயும் அதுக்கு வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக கிடையாது. கற்பூரத்தை பொறுத்தளவுக்கு ஸ்மோக்லெஸ், அதாவது ஸ்மோக் இல்லாத அளவுக்கு கற்பூரம் நம்மளால் தயாரிக்க முடியும். அந்த மாதிரியான கற்பூரத்தில் நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். யூஸ்வலாக பூஜைக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது எல்லா டைப் ஆஃப் கற்பூரம் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். ஸோ கற்பூரத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஷேப் அந்த தான் வந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு க்யூப் ஷேப்பு, ஹார்ட் ஷேப்பு, அந்த மாதிரி ரெக்டாங்குலர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிக்கான மோல்டு வச்சு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த சாண்டல்வுட்டு, லாவெண்டர், ரோஸ் இந்த மாதிரியான ஃப்ளேவர்ஸில் வந்து கற்பூரத்தை கொடுக்க முடியும். இது உங்களுக்கு பூஜை பொருளுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னரும் இதை பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்டை ஒரு யூனிக்காக வந்து க்ரியேட் பண்ணணும். அப்படி உங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்கில் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு நல்லாவே வந்து வரவேற்பு அப்படின்னு இருக்குங்க. கோன்ஸ் மூலயமா, அதாவது கோன்ஸ் மாடல் அதுலேயும் நீங்கள் பண்ணலாம், க்யூப்ஸ்லேயும் பண்ணலாம், டெக்கரேட்டிவ் ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட பிராண்ட், அதாவது ப்ராடக்டோட ஷேப் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பிராண்டிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் உங்களோட பிஸ்னஸில் நம்ம எதுவுமே ஒரு அட்ராக்டிவாக நம்ம ஒரு ப்ராடக்டை பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து மார்க்கெட்டில் நல்லாவே மூவ்மெண்ட் ஆகும். ப்ளஸ் அதில் குவாலிட்டியை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட பிராண்ட் வந்து நல்லாவே வந்து மூவ்மெண்ட் ஆகுங்க. ஃப்ராக்ரன்ஸ், பியூரிட்டி, அதுக்கப்புறம் அதோட பர்னிங் குவாலிட்டி, இது 3 தான் கற்பூரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது. நீங்கள் பூஜைக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அதை வந்து வேறு ஒரு பயன்பாட்டுக்காக நீங்கள் அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி. அதே போல் கற்பூரம் நின்று எரியக்கூடியதாக இருக்கணும். அது எல்லாமே உங்களுடைய ரா மெட்டீரியல்ஸில் தான் இருக்குது. நீங்கள் தரமான ரா மெட்டீரியல் வாங்கி நீங்கள் அதை
பயன்படுத்தும் போது தயாரிக்கும் போது அந்த கற்பூரம் நல்லா நின்று எரியக்கூடியதாக இருக்கும். கற்பூரம் மேனுஃபேக்சரிங் பண்ண உடனேயுமே அது ஏர்டைட் கண்டெய்னரில் நெக்ஸ்ட் நம்ம பேக்கிங் பண்ணிடணும். அதே போல் ஹீட்லேயோ சன்லைட்லேயோ அதை வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா அது எவாப்ரேட் வந்து அந்த சூட்டுலேயே ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய ஷேப்பும் சரி அதோடைய குவான்டிட்டியும் சரி நமக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபினிஷ் பண்ண உடனேயுமே அதை பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் எதுவும் வந்து ஸ்பாயில் ஆகாமல் வேஸ்ட் ஆகாமல் ப்ராப்பராக அது வந்து ஒரு பையர்கிட்ட இருந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும். உங்களுடைய பிக்கெஸ்ட் லாஸே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் தான், இன்கேஸ் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்தலை அப்படின்னா. ஸோ யூஸ்வலாகவே கற்பூரம் தயாரிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக ஓரளவுக்கு அந்த கற்பூர பவுடரை ஹீட்டில் ஒரு வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மிஷினில் போடும்போது மோல்டு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். டக்குன்ட்டு அது உடையாது. ஏன்னா மோல்டு நமக்கு ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து விழுற வேகத்திலேயே ஒன்னோட ஒன்று மோதி உடஞ்சிடும், அதோட ஷேப் போயிடும், அதில் நிறைய வேஸ்டேஜ் வரும், திருப்பி எடுத்து போட்டு பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அந்த பவுடர் நீங்கள் போட்டிங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பிஸ்னஸை யூனிக்காக பண்ணும் போது உங்களோட ப்ராடக்ட் வந்து என்னதான் இது ஒரு ஓல்டு ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு புது வடிவமைப்பில் நீங்கள் பண்ணும்போது இந்த பிஸ்னஸை நல்ல லெவலுக்கே உங்களால் கொண்டு போக முடியுங்க. ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே இந்த ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலை, இல்லை எப்படி பிராண்டிங் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்ற டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.